ஓம் சாந்தி 16/9/2024 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான சத்சங்கம். இங்கு உங்களுக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பது கற்பிக்கப்படுகிறது. வாழ்ந்து கொண்டே இருப்பவர்கள்தான் அன்னப்பறவை ஆகிறார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எந்த ஒரு கவலை இருக்கிறது? பதில்: நாம் விநாசத்திற்கு முன்பாகவே முழுமையானவர்களாக ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் ஞானம் மற்றும் யோகத்தில் உறுதியானவர்களாக ஆகிக் கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவது பழக்கமாகிக் கொண்டே போகும். அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஜின் பூதம் போல ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சேவையின் கூடவே தங்களையும் முழுமையானவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கான கவலை இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சாகாரத்தில் இருக்கிறீர்கள். மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் தத்து எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தங்களை பிரம்மா குமார் குமாரி என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவசியம் சகோதர சகோதரி ஆகிறார்கள். எனவே விகார பார்வை இருக்கக்கூடாது. மோசமான சிந்தனைகளில் முக்கியமானது காமத்தினுடையதாகும். மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி ஆனார்கள், பிறகு எங்கு சென்றார்கள் என்று எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள். பூஜை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் இருக்கிறார்கள். சிவனுக்கு எத்தனை பூஜாரிகள் இருக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். பிறகு அவரோ கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார், அணு அணுவிலும் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். இது என்ன வாழ்க்கை சரித்திரமா? மனிதர்கள் ஷரீரத்தை பார்த்து இவர் அமெரிக்கர், இவர் இன்னார் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவை அதுபோல் சொல்வதில்லை. ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். அங்கிருந்து பாகத்தை நடிக்க வருகிறார்கள். தந்தை தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நாம் விதைரூப தந்தையின் விதைரூப குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சில குழந்தைகள் மிகவும் அழகானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களோ தேவதைகள் போல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? பவுடர் ஆகியவை போட்டு அழகானவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள். அதாவது கலியுகத்துல மேக்கப் எல்லாம் பண்ணி அழகா இருந்தாங்கனாலே அந்த அழகை பார்த்து இவங்க தேவதை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவதைகள் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்கன்றது யோசிங்க என்ற அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். சத்யுகத்தில் நீங்கள் பரிகளாக இளவரசிகளாக ஆகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான கடலில் ஞான ஸ்நானம் செய்வதினால் தேவி தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். எப்படி இருந்த நாம் எப்படி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். யார் சதா தூய்மையான தந்தையோ, சதா மிகவும் அழகானவராக இருக்கிறாரோ அந்த பிரயாணி உங்களை அதுபோல் ஆக்குவதற்காக தூய்மையற்ற உடலில் பிரவேசம் செய்கிறார். இப்போது தூய்மையானவர்களாக யார் ஆக்க முடியும்? தந்தைதானே ஆக்க முடியும். உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள். பிராமணராக அவசியம் ஆக வேண்டும். பிறகு ஒரு சிலர் நல்ல முறையில் படிப்பார்கள், ஒரு சிலர் குறைவாக படிப்பார்கள். யார் படிப்பில் அனைவரையும் விட நன்றாக இருப்பார்களோ
அவர்கள் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும். நான் உங்களை தகுதியானவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு நீங்கள் தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தகுதியற்றவர்கள் என்று ஏன் கூறுகிறார்கள்? ஏனென்றால் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். எனவேதான் தேவதைகளின் தகுதிகளின் மகிமை மற்றும் தங்களுடைய தகுதியற்ற நிலையின் மகிமையை பாடுகிறார்கள். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தபோது புதிய உலகமாக இருந்தது என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். முழு உலகத்திற்கும் நீங்கள்தான் அதிபதியாக இருந்தீர்கள். எனவே இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது வரிசை கிரமமான முயற்சி கேட்டாற்போல் ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ராவணன் என்பது 5 விகாரங்கள். இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்பொழுது உங்களுடைய புத்தியின் பூட்டை தந்தை திறக்கிறார். பிறகு பூட்டு ஒரேயடியாக பூட்டிக்கொண்டு விடுகிறது. யாருடைய பூட்டு திறக்கிறதோ அவர்கள் சென்று சேவை செய்கிறார்கள். சென்று சேவை செய்யுங்கள், சாக்கடையில் விழுந்திருப்பவர்களை வெளியேற்றுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் வெளியேறி மற்றவர்களையும் வெளியேற்றுங்கள். விஷ வைத்தரணி நதியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. இப்பொழுது அளவற்ற சுகத்திற்கு செல்ல வேண்டும். இது எல்லையற்ற படிப்பு. இதில் குழந்தைகள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பை ஒரு நாளும் தவறவிடக் கூடாது. நாம் மாணவர்கள். காட் ஃபாதர் படிப்பிக்கிறார். இந்த போதை குழந்தைகளுக்கு ஏறியிருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் யோகம் மற்றும் ஞானத்தில் உறுதியானவர்களாக ஆனீர்கள் என்றால் ஜின் பூதம் போல விடாமல் காரியம் செய்வீர்கள். மனிதரை தேவதையாக ஆக்கக்கூடிய ஹாபி ஏற்பட்டுவிடும். மரணத்திற்கு முன்பாகவே தேர்ச்சி அடைய வேண்டும். நிறைய சேவை செய்ய வேண்டும். கடைசியில் யுத்தம் ஆரம்பமாகிவிடும். இயற்கை சீற்றங்கள் கூட வரும். ஆகையால இப்போவே முயற்சி செய்திருங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், அதாவது கடைசியில் வந்தாலும் முதலில் செல்வதற்கு மகாவீராகி முயற்சி செய்ய வேண்டும். மாயையின் புயல்களில் ஆடிவிடக்கூடாது. தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவராகி மனிதர்களின் புத்தியின் பூட்டை திறப்பதற்கான சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானக்கடலில் தினமும் ஞான ஸ்நானம் செய்து இளவரசி ஆக வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக் கூடாது. நாம் பகவானுடைய மாணவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம், கம்பீரத்தன்மை என்ற குணத்தின் மூலம் முழு மதிப்பெண்கள் பெறக்கூடிய கம்பீரத்தன்மையின் தேவி அல்லது தேவதை ஆகுங்கள். தற்சமயம் கம்பீரத்தன்மை என்ற குணம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பேசும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. வாயில் என்னவெல்லாம் வருகிறதோ அதை பேசுகிறீர்கள். யாராவது ஏதாவது நல்லது செய்து அதை சொல்லிவிட்டால் பாதி பலன் முடிந்து விடுகிறது. மீதி பாதிதான் சேமிப்பாகிறது. யார் கம்பீரமாக இருக்கிறார்களோ அவர்கள் முழுமையாக சேமிப்பாகும்.
எனவே கம்பீர தன்மையின் தேவி அல்லது தேவதை யாகங்கள் முழு மதிப்பெண்களையும் சேமியுங்கள். செய்துவிட்டு வர்ணனை செய்வதினால் மதிப்பெண்கள் குறைந்துவிடும். அதாவது நிறைய பேரு சேவை செய்றாங்க. ஆனா, நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அது பிறருக்கு சொல்லுவாங்க. வர்ணனை செய்த. ஆகையால சூக்ஷ்மமான ஒரு ரகசியத்தை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க ஒரு நல்ல காரியம் செய்துட்டு அதை சொல்லிட்டீங்க, வர்ணனை செய்துட்டீங்க அப்படின்னா பாதி தான் சேமிப்பாகும். ஆகையால கம்பீர தன்மை வேணும். கம்பீர தன்மை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. யாருக்காக செய்தோம்? பாபாவுக்காக செய்தோன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். தன்னுடைய எதிர்காலத்திற்காக, தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்காக செய்தீங்க. அப்படி இருக்கும்போது அதை சொல்லணுமா? இல்ல பாபாவுக்காக செய்தோம், இறைவனுக்காக செய்தோம்னா அது அந்த கணக்குல போயிடும் இல்லையா? அப்போ அது சொல்லி காட்டணுமா? ஆகையால அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருந்தது அப்படின்னா முழு மதிப்பெண்களும் சேமிப்பாகும் அப்படின்றார். ஸ்லோகன்: புள்ளி ரூபத்தில் நிலைத்திருங்கள், அப்போது பிரச்சனைகளுக்கு ஒரு நொடியில் புள்ளி வைக்க முடியும். இன்றைய அவ்யக்த சமிகை: எப்படி அளவற்ற துக்கங்களின் லிஸ்ட் இருக்கிறது, அதுபோல் ஆசைகள் அல்லது அதை அடைய வேண்டும் என்ற சூக்ஷ்ம சங்கல்பங்கள் கூட விதவிதமானதாக இருக்கிறது. பலனை எதிர்பார்க்காத உள்ளுணர்வு இருப்பதில்லை. முயற்சி மற்றும் பலன் இதை பற்றிய ஞானம் இருந்த போதிலும் அதில் பற்று இருக்கிறது. அதாவது கீதை என்ன சொல்லுது? நீ முயற்சி செய், பலனை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் நீ என்ன முயற்சி செய்றியோ அதற்கேற்ற பலன் அவசியம் கிடைக்கும். இது தெரிஞ்சிருந்தாலும் அந்த பலனின் மீது பற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். யாராவது மகிமை செய்தால் அவர்களின் பக்கம் விசேஷமாக உங்களுடைய கவனம் செல்கிறது என்றால் அதுவும் சூக்ஷ்மத்தில் பலனை ஸ்வீகாரம் செய்வதாகும். அதாவது சூக்ஷ்மத்துல கூட பலனை நம்ம ஏத்துக்க கூடாது. சில பேர் செய்யறாங்க சேவை, யாராவது புகழ்ந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா செய்தீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க, புகழ்றாங்க அப்படின்னா, நான் எல்லாம் எதுவும் செய்யல, செய்விக்கிறவர் பாபாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரே பூரிப்பு தான். யார் மகிமை செய்கிறாங்களோ அவங்க மீது விசேஷமாக கவனம் போகுது அப்படின்னாலே சூக்ஷ்மத்திலேயே நம்ம பலனை ஸ்வீகாரம் செய்திட்டோன்னு அர்த்தம். இது போல அந்த பலனை விதவிதமாக ஸ்வீகாரம் செய்றீங்க. துக்கத்தினுடைய லிஸ்ட் எப்படி விதவிதமாக இருக்கும், அது போல இங்க ஆசைகளுடைய பலனை ஸ்வீகாரம் பண்றதுல கூட விதவிதமாக இருக்கு அப்படின்றார். சில நேரங்கள்ல அக்னாலெட்ஜ்மெண்ட் தேவைப்படுது. நல்லா இருந்ததோ இல்லையோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே. ஆனா மகிமை பண்ணும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது நம்ம ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. அப்போதான் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலை அடைய முடியும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடு
இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே, முள்ளையெல்லாம் மலர்களாய் மாற்ற வந்த தோட்டக்காரன் நீ மட்டும்தானே. பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா